அன்பு தமிழ் மக்களே வணக்கம். பெங்களூரில் நடந்த ஸ்டாம்பீடில் 11 பேர் இறந்தது நமக்கு பெரிய சங்கடத்தை உண்டு பண்ணிவிட்டது. இந்த ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செய்த ஆர்கனைசர், ஈவெண்ட் மேனேஜர் அவங்கள பிடிச்சி நல்லா உதைக்கணும். ஏண்டா, இந்திய ஃபேன்களை பற்றி உனக்கு சரியாக புரிஞ்சிக்காம இப்படித்தான் வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியை நடத்துவியா? இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை பற்றி உனக்கு தெரியாதா? கிரிக்கெட் ரசிகனானாலும் சரி, சினிமா ரசிகனானாலும் சரி, கண்ணு மண்ணு தெரியாமல் ஆதரிப்பது, கூச்சல் போடுவது, ஆட்டம் போடுவது, காட்டு கத்துவது, பைக்கில் வீல்ஸ் ஆட்டம் போடுவது, பாலாபிஷேகம் பண்ணுவது, சட்டையை கிழிப்பது என்று அலையும் நாகரீக ஆர்ப்பாட்ட கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளாமல் நீ எல்லாம் ஒரு ஈவெண்ட் மேனேஜராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அதுக்கான ஒரு தகுதியும் உனக்கு இல்லை. நீட் எக்ஸாம் மாதிரி ஈவெண்ட் மேனேஜருக்கும் ஒரு நீட் எக்ஸாமை வச்சா தான் நீங்கள்லாம் உருப்படுவீங்க போல தெரியுது. அப்போ தான் உங்களுக்கெல்லாம் புத்தி வேலை செய்யும். டை கட்டினவன் எல்லாம் ஈவெண்ட் மேனேஜர் ஆகிட முடியுமா? இது என்ன முதல்வர் பதவியா? தகுதி இல்லாதவன் வந்து அந்த பதவியை நாக்காலியை அலங்கரிக்க. சினிமா நடிகனுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துகிற ஒரு கூட்டம் ஐயா. நாங்கள் ஆடுகளை விட கேவலமாக சாடி ஓடிய ரசிகர்கள் வருவான்னு எப்படி உனக்கு தெரியாமல் போச்சு? கிரிக்கெட் விளையாட்டை பற்றி தெரியவில்லை என்றால் அவனுக்கு முட்டாள் பட்டம் கட்டுகிற கூட்டம் ஐயா இது. கிரிக்கெட்டுன்னா இந்தியாவில் விளையாடுற கிட்டிபுல்லுன்னு நினச்சியா? வெளிநாட்டவனுக்கு வால் பிடிக்கிற கூட்டம் இருக்கிற நாட்டில் வெளிநாட்டு விளையாட்டை விளையாடாமல் தாயக்கட்டமாக விளையாடிக்கிட்டு இருப்பான் மனுஷன். பும்ரா எத்தனை முறை முழங்கையை மடக்காமல் பந்து வீசினாருன்னு எண்ணி பார்த்து ரெக்கார்டு வைக்கிற கூட்டம் ஐயா இது. கோலி எத்தனை முறை ரன் எடுக்கும்போது தடுமாறி விழுந்தாருன்னு ரெக்கார்டை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்கிற கூட்டம் ஐயா இது. அது தெரியாதா? ஜடேஜா எத்தனை முறை பந்த பட்டக்ஸில் தேய்ச்சாருன்னு ரெக்கார்டு இருக்குது, வேணுமா? டான்னு எடுத்து போடுறோம். இங்கே எல்லாமே ரெக்கார்டு தான். அந்த ரெக்கார்டுக்கு ஆடுற ரெக்கார்டு டான்ஸு கூட்டம் தான் இது. இப்படித்தான் தலைன்னு ஒருத்தனை தூக்கி வச்சு ஆடி அவன் பூரா மேட்ச்லேயும் தோற்று அதுக்கும் ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஐயா. தலை அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸருக்கும் மண்ணு சோறு திங்கிற கூட்டம் ஐயா இது, தெரிஞ்சுக்க. 18 முறை தோற்று ஒருத்தன் அபூர்வமாக ஜெயிச்சு கோப்பையை வாங்கிட்டு வந்திருக்கான்னா சும்மாவா? அதில் வெத்தலைப்பாக்கு புயலை போட்டு எச்சு துப்புற வரைக்கும் அந்த கப்பை தூக்கிக்கிட்டு நாங்கள் கொண்டாடத்தான் செய்வோம். கும்பமேளம் ஆனாலும் சரி, ஏரோப்ளைன் ஷோ ஆனாலும் சரி, கிரிக்கெட்டு கொண்டாட்டம் ஆனாலும் சரி, புதுப்படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, உயிரை கொடுக்க முன் வரிசையில் அஞ்சாமல் முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து நிற்கிற கூட்டம் ஐயா இது. எங்களை நாகரிகமாக ஒழுங்காக சபை நாகரிகத்தோட நடந்துக்க சொல்கிறியா? புத்திமதி சொல்கிறியா? அதுக்கு வேற ஆளப்பாரியா? எங்ககிட்ட வந்து ஒழுக்கம் புழுக்கம்னு பிதட்டாமல் ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிடு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆமாம், 2.5 லட்சம் ரசிகர்கள் வருவான்னு நீ எதிர்பார்க்காதது யாருடைய குற்றம்? கிரிக்கெட் பைத்தியங்களை பற்றி நீ சரியாக புரிந்து கொள்ளாதது யாருடைய தப்பு? கிரிக்கெட் பிளேயரை நாங்கள் எம்பி ஆக்குவோம், தலைவன் ஆக்குவோம், பாரத ரத்னா விருது அவனுக்கு கொடுப்போம். அதெல்லாம் எங்கள் இஷ்டம், தெரியுதா? செருப்பு போட்டு நடக்கிறதுக்கே சிவப்பு கம்பளம் கேட்குற கூட்டம் நீ. எங்களுக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? வயல் வரப்பில் நடக்கிறதுக்கு காங்கிரீட்டு கலவையை கொட்டி நடந்தவன் கூட்டம் நீங்கள். எங்களுக்கே நீ வந்து புத்தி சொல்கிறியாக்கும். நாங்கள் மாணவ சமுதாயம் எப்படி கெட்டு போகணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடுற படித்த காலையாவன். மிஸ்டர், பொது இடத்துல ஒழுங்கு மரியாதையாக எப்படி நடந்து கொள்ளணும்னு எங்களுக்கே பாடம் எடுத்துடுவியா? அதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? அமைதியாக கலந்து செல்லணும்னு எங்களுக்கு உத்தரவு போடுவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? படித்த காலமாடு அவன் மஞ்சு விரட்டி ஏறு தழுவுற கூட்டத்தில் ஒருத்தனையா. பயமறியாத கண்ணு அவன். மாடு முட்டி சாக கூட தயாராக இருக்கான். பாண்டி, பம்பரம், கோலி, கிட்டிபுல்லு, மஞ்சு விரட்டு, கபடி என்று விளையாடிக்கிட்டு இருந்தவனை கிரிக்கெட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவன் யார்? கல்லி, ஸ்லிப்ஸு, ஃபார்வர்ட் ஷார்ட் லேக்கு, பேக்வர்ட் ஷார்ட் லேக்கு, கவர் பாயிண்ட்டு, தேர்ட் மேன், விக்கெட் கீப்பர், பவுலரு, ரன்னர் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கிராமிய விளையாட்டை மறக்கடித்தது யார்? டக்வர்த்தி ஃபார்முலாவை கொண்டு வந்து எங்களுக்கு புகுத்துனது யார்? டிவி முன்னால் நெடுஞ்சான் கடையாக பழிக்கடையாக கிடந்த கிரிக்கெட் விளையாட்டை பார்க்க வச்சது யாரையா? கிரிக்கெட் மேட்ச் அன்று அரசாங்க அலுவலகங்களில் ஒரு வேலையும் நடக்காது என்று அரசு இயந்திரத்தை நிறுத்தி வச்சது யார்?
கிரிக்கெட் விளையாட தெரியாவிட்டாலும் கிரிக்கெட் பற்றிய அறிவை வளர்த்து கொண்டு அதை சொல்லித் தந்தது யாரு? டெஸ்ட் மேட்ச் 5 நாளாக விளையாடிக்கிட்டு இருந்தபோது எந்த நாயும் வந்து எட்டி பார்க்கல. அதை 50 ஓவர் மேட்சாக மாற்றி ஆர்வத்தோடு பார்க்க வச்சது யாரு? அதுவும் பத்தாது என்று அந்த ஓவரையும் குறைச்சி 20 ஓவர் மேட்சாக மாற்றி IPL, TNPL என்று மேட்ச் சீரீஸை கொண்டு வந்து எங்களை பார்க்க வச்சது யாருங்க? இப்படி யாருக்குமே தெரியாமல் இருந்த கிரிக்கெட் விளையாட்டை பிரபலமாக்கி வீரர்களுக்கு சினிமா நடிகன் அந்தஸ்தை கொடுத்தது யாரு? ட்ரீம் 11 அணியை உருவாக்க சொன்னது யார்? கிரிக்கெட்டு சூதாட்டத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் புகுத்தியது யார்? இதில் நிதி இழக்கும் அபாயம் உள்ளதாக மியூச்சுவல் ஃபண்டு டயலாக்கை எங்களிடம் டிவியில் வந்து சொன்னது யார்? சினிமா பைத்தியங்களாக இருந்த எங்களை கிரிக்கெட் பைத்தியங்களாக மாற்றினது மட்டும் இல்லாமல் கட்டுப்பாடோட பொது இடத்துல நடந்துக்கணும்னு பாடம் நடத்த வந்துட்டீங்களா? கிரிக்கெட் விளையாட்டை மறந்துக்கிட்டு எங்களை மனிதனாக நடக்க அறிவுரை சொல்ல வந்துட்டீங்களா? அதுக்கு வேற ஆளை பாருயா. காசுக்கு ஓட்டு போட எவனாவது வருவான், அவங்ககிட்ட போய் சொல்லு. பிளாஸ்டிக் பை தயாரிக்கிறதுக்கு லைசன்ஸை கொடுத்துட்டு நெகிழி பையை உபயோகிக்காத அதை நிறுத்த சொல்கிறீங்களா? துணிப்பையை எடுத்துக்கிட்டு வெளியே போக அறிவுரை சொல்கிறீங்களா? சாராயம் காய்ச்சி விற்பதை செஞ்சுவிட்டு போதைக்கு அடிமை ஆகாதே என்று அறிவுரை சொல்ல வந்துட்டியா? போதை மருந்து, கஞ்சா, மெத்தாம்பீட்டமினை உலாவ விட்டுவிட்டு அதுக்கு அடிமையாகாதே என்று டிவி விளம்பரம் போடுறியா? அறிவுரை சொல்கிறத நிறுத்திவிட்டு அதற்கான தகுதி உனக்கு இருக்கான்னு அறிவோட சிந்திச்சு பாரு கொஞ்சம். இந்த IPL மேட்ச் வருஷம் நடத்தலைன்னா என்ன குடிமொழியாக போயிடும்? மற்ற கிரிக்கெட் விளையாடுற தேசங்களில் இந்த IPL மேட்ச் என்ன நடத்திக்கிட்டா இருக்கான்? கிரிக்கெட் பைத்தியங்கள் முத்தி போய் கிடக்கிற தேசத்தில் தானே இதெல்லாம் நடக்குது. ஒரு வேர்ல்டு கப்பு ஆட்டத்தோடு முடிச்சுக்க வேண்டியது தானே. அந்த கப்பை ஏன் தூக்கிக்கிட்டு வீதிக்கு வர? ஊனமுற்றோருக்கு நடந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஜெயிச்ச கோப்பையை அவன் வீதியில் கொண்டு வந்து காட்டினானா? இல்லையே, முதலமைச்சர்கிட்ட மட்டும்தானே காட்டினான். அவரை பார்த்தாவது நீங்கள் படிங்கடா. பொள்ளாச்சி சந்தையில் மாடு விற்கிற மாதிரி, மாடு விலை பேசுகிற மாதிரி எதுக்கு கிரிக்கெட் பிளேயர்ஸை விலை பேசுகிறீங்க? உங்கள் கருப்பு பணத்தை வெள்ளையாக்க IPL மேட்ச் நடத்துவீங்க. அதன் வெற்றி விழாவில் குறைஞ்சது 10 பேரையாவது உயிரை இழக்க வைப்பீங்க. அதை நாங்கள் ஆதரிக்கணுமாக்கோம். இது என்னடா எங்கள் உயிரோட வந்து விளையாடுறீங்க? ஒழுங்கு இல்லாதவனுங்க ஒன்று கூடி ஒழுங்காக விளையாடாமல் மேட்சை நடத்தி மக்களை முட்டாளாக்கி மேட்ச் ஃபிக்ஸிங் நடத்தி அப்படி நீங்கள் பணக்காரன் ஆகணுமா? கோவில் உண்டியலில் போடுற காசை கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்கு செலவழித்து விளையாட்டை ஆதரிங்கன்னு அறிவுரை சொல்கிற சினிமாக்காரன் கூட்டம் ஒன்று இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைங்களை பலி கொடுத்துக்கிட்டு வருஷம் திவசம் நடத்தணுமா? அதுக்கு நாங்கள் IPL திவசம் என்று வேண்டுமானால் பேர் வச்சுக்கிறோம். தெருவில் ஒழுங்காக விளையாடிக்கிட்டு இருந்த எங்கள் பிள்ளைய இப்படி ஃபோட்டோவில் உட்கார வச்சுட்டீங்களாண்ணா பாவிகளா. கிரிக்கெட் மேட்ச்சு டிக்கெட்டு ரேட்டை குறைப்பதற்கு துப்பு இல்லை, ரசிகர் கூட்டத்தை பார்த்து துப்புவதற்கு வந்துட்டானுங்க இந்த துப்பு கட்டவனுங்க. வெள்ளையனே வெளியேறு என்று இயக்கம் ஆரம்பித்த மாதிரி வெள்ளையன் விளையாட்டே வெளியேறு என்று ஒரு இயக்கம் ஆரம்பிக்க வேண்டுமா? அதுக்கு ஒரு காந்தி பிறந்து வரணுமா? இல்லை ஊரை ஏமாற்றிக்கிட்டு காந்தி பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற காந்தி குடும்பமே போதுமா? RCB மேட்ச் ஃபிக்ஸிங்கில் தான் ஜெயிச்சாங்க என்று ஏன் இன்னும் ராகுல் காந்தி சொல்லவில்லை? பதில் சொல்லுங்கள் அரசியல் பரதேசிகளே. நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.